ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலே சரி போய் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வருவோன்ட்டு போய் பறிச்சிட்டு வந்தேன். பறிச்சிட்டு வந்து வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம கடையில் கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லா காயும் பறிச்சிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிருந்தாங்க, அங்கே முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், காய் ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கலாமாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை கடையில் கொடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் நெட்டு காய் பாருங்கள். நம்ம வீட்டு தோட்டத்திலே விளையிற காய்னா மனசுக்கு மகிழ்ச்சி தானே. நல்லா பெரிய பெரிய காய். இதை நம்மளுக்கு வீட்டுக்கு வச்சுக்கிட்டு இன்னும் பிஞ்சு நிறையா இருக்குது. அதனால் இதை கடையில் கொண்டு போய் இறக்கி கொடுத்துருவோம். கிலோ 20 ரூபா தான் போகுதுங்கிறாங்க. பரவாயில்ல, இது நம்ம 2 நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய் வச்சுக்கிட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்துருவோம். நம்மளுக்கு இது ஒரு செலவுக்காகும் இல்லையா. அதனால தான் நான் கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் ஏதாவது ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு முருங்கையோ ஏதோ ஒரு செடி வைங்க அப்படிம்பேன். இப்போ நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்காய் பறித்தோம் இல்லையா, அதை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது முருங்கைக்காயை நல்லா வேக வச்சு அப்படியே தாளிக்க போகிறோம், எண்ணெய்க்காய் மாதிரி. அதுக்காக நான் கட் பண்ண முருங்கைக்காயெல்லாம் எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். முருங்கைக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது, நம்ம இந்த முருங்கைக்காய்க்கு எந்த ஒரு உரமெல்லாம் அடித்து விளைய வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம மரத்தில் இயற்கையாகவே அது பூ விட்டு பிஞ்சு விட்டு காய் ஆகிறது. நம்ம காய் நிறையா காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம எதுவும் இதில் செய்யலாம். அப்படியே தான் மழை பெஞ்சால் அந்த தண்ணி இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு மகசூல் கொடுக்குது. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம காயை வேக வச்சுக்கிறோம், நல்லா ஆவி காட்டிக்கிறோம். அப்போ தான் நல்லா இருக்கும். காரம் கம்மியாக போட்டு இந்த வெயில் காலத்துக்கு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம்.